திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தில் 10வது திருப்பதிகம் திருக்கோத்தும்பி. தில்லையில் அருளியது மாணிக்கவாசகப் பெருமானால். மாணிக்கவாசகப் பெருமான் அருளி செய்த தமிழ் மாமறை திருவாசகத்திலே 10வது பதிகம் திருக்கோத்தும்பி. தும்பி ந வண்டு, கோத்தும்பி அண்ணா அரச வண்டு. இந்த அரச வண்டு எல்லா பூவிலுமே போய் உட்காராது, தேனுள்ள எல்லா பூக்களில் மட்டும்தான் போய் உட்காரும். ஏ அரச வண்டே, நீ தேனுள்ள எல்லா பூக்களிலும் போய் உட்கார்றியே, அங்கே கிடைக்கிற இன்பத்தை விட நான் சொல்கிற இடத்துக்கு நீ போனேன்னா உனக்கு இன்பம் பல மடங்கு பெருகி திளைக்கும் வண்ணம் கிடைக்கும் என்கிறார் மாணிக்கவாசகப் பெருமான். அரச வண்டை எங்கே போகச் சொல்கிறார் மாணிக்கவாசகர்? சிவபெருமானிடத்துத்தான். இவ்வாறு கூறி சிவபெருமானின் பால் தூது போகச் சொல்லி இந்த அரசவண்டை அனுப்பி பேசும் பேச்சே இந்த திருக்கோத்தும்பி பதிகமாகும். மாணிக்கவாசகப் பெருமான் இத்தலைப்புள்ள திருக்கோத்தும்பி பதிகத்தில் மிக அற்புதமான சிந்தனைகளை நமக்கு வாரி வழங்கியிருக்கிறார். வாருங்கள், நாமும் இத்தேனை பருகி மகிழலாம். முதல் பாடல். பாடல் 1. திருக்கோத்தும்பி. பூயேறு கோனும் புரந்தரனும் பொப்பமைந்த நாயேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாயேறு சோதியும் வானவரும் தாமறியா செய்யேறு சேவடிக்க சென்றுதாய் கோத்தும்பி. செய்யேறு சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி. பூயேறு கோனும், பிரம்மாண்டமான தாமரை மலரின் மேல் ஏறி அமர்ந்திருக்கும் பிரம்மாவும், புரந்தரனும், தேவர்கள் தலைவனாகிய இந்திரனும், நாயேறு செல்வியும், பிரம்மனின் நாவில் அமர்ந்துள்ள அழகுமிகு சரஸ்வதி தேவியும், நாரணனும், நாராயணன் என்னும் திருமாலும், நான்மறையும், 4 வேதங்களும், மாயேறு சோதியும், சிறப்புமிகு சந்திரன், சூரியன், அக்னி ஆகிய பெருமை பொருந்திய சோதிகளும், வானவரும் மற்றுமுள்ள வானில் உள்ள தேவர்களும், தாம் அறியா, இவர்கள் எல்லோருமே முழுமுதற் கடவுளாம் நம் ஈசனை, நம் சிவபெருமானின் பேரருள் திறனை முற்றிலுமாக உணரமாட்டார்கள். காளை மாட்டினை ஊர்தியாக கொண்டு அதன் மீது அமர்ந்து உயிர்களுக்கு அருள் செய்யும் சிவபெருமானின் நம் ஈசனின் அழகிய சிவந்த திருவடிகளை போற்றி அரசவண்டே நீ சென்று போற்றி போற்றி என நீ ரீங்காரம் செய்வாயாக என பாடுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். பாடல் 2. நானார் என் உள்ளம்மார் ஞானங்கள் ஆர் என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனில் மதிமயங்கி உனாத் உடைத்தலையில் உன்பலி தேரம்பலவன் தினா கமலமே சென்றோதாய் கோத்தும்பி. தினார் கமலமே சென்றோதாய் கோத்தும்பி. இந்த ஜகத்தினை காத்து அருள் செய்யும் எம் ஈசன் சிவபெருமான் என்னை ஆட்கொள்ளாது விட்டிருப்பான். ஆனால் நான் யார்? என் உள்ளம், என் மனம் ஆர்? நான் பெற்ற ஞானங்கள் ஆர்? இவ்வுலகில் என்னை யார் அறிவார்கள்? அறிவு பிரிந்து ஆணவம் கொண்ட பிரமனின் ஊன் நிறைந்த உடைத்தலையாகிய மண்டை ஓட்டில் உண்ணக்கூடிய பிச்சை அமுதத்தை வைத்திருக்கும் திருச்சிற்றம்பலப் பெருமானின் தேனிறைந்த திருவடிக்கு தாமரையில் சென்று அவனது அமிர்த சுரூபத்தை நீ ஊதி போற்றுவாயாக அரசவண்டே என பாடுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். பாடல் 3. திணித்தன்னை உள்ளதுவோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைக்கெலும் பொள்ளக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றோதாய் கோத்தும்பி.
குனிப்புடையானுக்கே சென்றோதாய் கோத்தும்பி. அணு அணுவாக மிக மிக குறைந்த அளவுள்ள தினை அளவு கொண்ட பூவினில் போய் தேன் உண்டு நீ வருந்தாதே அரசவண்டே. நீ நினைக்கும் தோறும் காணும் தோறும் பேசும் தோறும் எப்போதும் எல்லா எலும்புகளும் உள்ளே உருகி நிற்க ஆனந்தமான தேனை சொரிந்து கொண்டே இருக்கும் கூத்தாடும் பெருமான் ஆகிய தேனடையாயிருக்கும் பரமானந்த தேனை நீ உண்டு அதில் லயமாகி அவன் புகழை போற்றி புகழ்ந்து நீ ரீங்கரித்து ஊதுவாயாக அரசவண்டே என பாடுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். கண்ணப்பன் ஒப்பது போ அன்பின்மை கண்ட பின், கண்ணப்பன் ஒப்பது போ அன்பின்மை கண்ட பின், என்னப்பன் என்னொப்பே என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை தருளி சுண்ணப்பொன்னி தருகே சென்றுதாய் கோத்தும்பி. சுண்ணப்பொன்னி தருகே சென்றுதாய் கோத்தும்பி. அதேவ தேவ அவதேவ திங்கள் பொத்தேவ பேசி புலம்புகின்ற பூதலத்தை பத்தீதும் இல்லாமல் பட்டரன பற்றி நின்ற மெய்தேவ தேவத்தே சென்றுதாய் கோத்தும்பி. மெய்தேவ தேவத்தே சென்றுதாய் கோத்தும்பி. இப்போது 4ஆம் பாடலும் 5ஆம் பாடலுக்கும் உரிய பொருள் விளக்கத்தை நாம் இங்கே பார்க்கலாம். கண்ணப்பன் ஒப்பதுபோ அன்பின்மை கண்ட பின், என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை பா என்ற வான் கருணை சுண்ணப்பொன்னீற்றருக்கே சென்றுதாய் கோத்தும்பி. சுண்ணப்பொன்னீற்றருக்கே சென்றுதாய் கோத்தும்பி. நாள் 6லேயே ஈசனிடம் பேரன்பு கொண்டு தன் கண்ணையே தோண்டி உதிரம் வழியும் ஈசனின் கண்ணை சரி செய்ய தன் கண்ணை எடுத்து அப்பவல்ல அன்பு பேரன்பு கொண்ட கண்ணப்பனைப் போன்ற அன்பு என்னிடம் இல்லை என்று நீ என்னிடத்தே கண்டு கொண்ட பின்பும் என் அப்பனான எம் ஈசா என்னையும் ஒரு ஒப்பாக கருதி என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ணமாக பணித்து என்னையும் வா என்ற என்னிடம் வா என்று நீ செய்த வான்கருணை உனது வானளாவே கருணை இருக்கிறதே, அதை நுண்ணியதாக பொடி பண்ணிய திருநீற்றை வெந்நீற்றை பூசிய எம் ஈசன் சிவபெருமானிடத்துச் சென்று அரசவண்டே நம் ஈசன் புகழை போற்றி ஊதுவாயாக என பாடுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். மேலும் 5வது பாடல். அதேவ தேவ அவதேவரென்றிங்கண் பொய்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதுமில்லாதென் பற்றரன பற்றி நின்ற மெய்தேவ தேவர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. மெய்தேவ தேவர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. அத்தேவர் தேவர் அவதேவர் என்ற இங்கண், அதாவது அத்தேவர் தேவர் என்ற அந்த சிறு தெய்வ கடவுள்கள், பிற தெய்வம் அவதேவர், அவரின் தேவரான அச்சிறு தெய்வம் அவரின் தெய்வம் என்று இங்கண் என்று இவ்வண்ணமாய், இது எந்த தெய்வம் அவரது, இந்த தெய்வம் இவரது என்று இங்கனமாய் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே முழுமுதற் கடவுளான எம் ஈசனை சிவபெருமானை ஸ்திரமாக அறியாது பொய்த்தேவு பேசி பொய்மை வார்த்தைகளையே பேசி புலம்புகின்ற இந்த பூதலத்தே, புலம்புகின்ற இந்த பூலோகத்திலே
பத்தேதும் இல்லாதேன் பற்றறனார் பற்றி நின்ற. எனக்கு பிறவித் தொடர்பு ஒன்றும் இல்லாமல் ஒழியும்படியான நான் எப்போதும் ஸ்திரமாக பற்றி நிற்கின்ற மெய்த்தேவர் தேவர்க்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. மெய்த்தேவர் தேவரான எம் ஈசன் சிவபெருமான் திருவடிக்கே சென்று அரசவண்டி நீ சென்று ரீங்கரித்து நாதம் ஊதுவாயாக என்று பாடுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். 6. பைத்த நிதி பெண்டீர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. ஈட்டிய செல்வம், கொண்ட மனைவி, பெற்ற புதல்வர், கருதிய குலம், பயின்ற கல்வி ஆகிய இவை யாவினாலும் ஏற்படும் மனமயக்கத்தை துடைத்து அருளிய ஞான வடிவினன் ஆகிய பரமனிடத்து எம் ஈசனிடத்து அரசவண்டே நீ போய் போற்றி போற்றி என ரீங்கரித்து நாதம் ஊதுவாயாக என பாடுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். பாடல் 7. சட்டோ நினைக்க மனத்தமுதம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை. ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் ஒரு அறியோம் சிட்டாய சிட்டற்கே சென்றுதாய் கோத்தும்பி. சிட்டாய சிட்டற்கே சென்றுதாய் கோத்தும்பி. உள்ளத்தில் அமிர்தமாயிருக்கின்ற எம் ஈசன் சிவபெருமானை நினைக்கையில் நஷ்டம் ஏதேனும் உண்டா? இல்லை. கேடுபடாத அழியாத எம் ஈசனின் திருவடியை நான் மறப்பேனோ? மறக்க மாட்டேன். அதனை நினைக்க இணங்காத பாவிகளின் வடிவங்களை காணவும் நான் சம்மதியேன். சீர்மையில் எல்லோருக்கும் மேலான எம் ஈசனை, நம் சிவனை போற்றி போற்றி என்று அரசவண்டே நீ ரீங்கரித்து சென்று ஊதுவாயாக என்று பாடுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். பாடல் 8. ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்து என்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதைக்கும் எம்மனைக்கும் தம் பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. தான் ஒரு முழுமுதற் பொருளாய் நின்று ஈசன் தன்னிடத்தில் இருந்து எத்தனையோ கிளைகளை தோற்றுவித்தான். என்னை நலமுடையவனாக வைத்து பல்லக்கில் நாயை ஏற்றுவித்தது போன்று அடியார்கள் நடைக்குள் இருக்க வைத்தான். அவன் எனக்கு தந்தை, என் தந்தைக்கும் தாய்க்குமே தந்தை. எனவே எம் ஈசன் சிவபெருமானை குன்றாத செல்வம் என, அழிவற்ற செல்வப்பொருள் என போற்றி புகழ்ந்து அரசவண்டே நீ சென்று ஈசன் புகழை ரீங்காரம் செய்து ஊதுவாயாக என பாடுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். பாடல் 9. காரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கடைமிடற்றன் சரணங்களே சென்று சாதலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்ற இவ இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. கரணங்கள் எல்லாமே கடந்து நிற்பவர் நம் ஈசன் சிவபெருமான். கருவி கரணங்களை கடப்பவர்க்கு ஈசனின் திருவடியை சாருமிடத்து நமக்கு பிறப்பு இறப்பு என்பது இல்லை. அப்படி கடப்பவர்க்கு ஈசனின் பரமானந்த சுரூபமே வாய்க்கிறது. அரசவண்டே கருணைக்கடலான நம் திருநீலகண்டராகிய நம் சிவபெருமானின் திருவடியிலே போற்றி போற்றி என போற்றி புகழ்ந்து நீ ரீங்காரம் செய்து இசை பாடி ஊதுவாயாக என்று பாடுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். பாடல் 10. நோயுற்று மூத்து நான் ஒன்று கன்றாய் இங்கிருந்து தாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம் தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. நோயுற்று மூத்து நான் நொந்து கன்றாய் என்கிறது. இங்கே நான் எப்படி இருக்கின்றேன்? நோயாய்ப்பட்டு விரைவில் முதுமையடைந்து தானாக நடக்க முடியாமல் தள்ளப்படுகின்ற கன்று போல் இருக்கின்றேன். நாயுற்ற செல்வம் எல்லாம், நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம். நாயானது அரிய பெரிய செல்வங்களையெல்லாம் அவை அறிந்து விரும்புவதில்லை. அதுபோல
எம் ஈசனே, எம் சிவபெருமானே, உன் அருள் செல்வத்தை அறிந்து விரும்பாதவனாக நான் இருக்கின்றேன். ஆயினும் எம் ஈசா, நீ என்பால் வந்து என்ன செய்கின்றாய்? தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை பாலினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து வந்து என்னை ஆண்டு கொண்ட உன் கருணை, பெரும் கருணை இருக்கின்றதே. ஆஹா ஆஹா! ஏ தும்பிராஜனே, அரசவண்டி, நீ நம் பெருங்கருணையாளனான தேஜசான பெரும் அருள் செல்வத்தை உடைய நம் ஈசன்பால் சென்று ரீங்கரித்து சப்தத்தை உண்டு பண்ணி ஊதுவாயாக என பாடுகிறார் மாணிக்கவாசக பெருமான். பாடல் 11. வன்னெஞ்ச கள்வன் மனவலியன் என்னாதே கல்லெஞ்சு உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் திளைக்கும் அணுகில்லை அம்பலவன் பொன்னம் கழலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி பொன்னம் கழலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. மன அமைப்பில் இழகாத வலிய நெஞ்சத்தை உடைய கள்வன் என்று என்னை எண்ணாதே, புறக்கணிக்காதே. இந்த எனது கல்லெஞ்சையும் உருக்கும்படி தன் பெரும் கருணையினால் என்னை ஆண்டு கொண்ட அன்னம்பாலிப்புக்கள் திளைக்கும் அணிதில்லை அம்பலவாணனின் பொன் போன்ற அவன் கடலுக்கே திருவிடைக்கே சென்று, ஏ அரசவண்டே, நீ ரீங்கரித்து இனிய சங்கீதம் பாடி ஊதுவாயாக என பாடுகிறார் மாணிக்கவாசக பெருமான். பாடல் 12. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பெய்யேனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை ஏதும் இல்லாதென் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசற்கே சென்றுதாய் கோத்தும்பி தாயான ஈசற்கே சென்றுதாய் கோத்தும்பி. நாயேன் ஆன என்னை எம் நாயகனான எம் ஈசனின் திருவடிகளை போற்றி புகழ்ந்து பாடுவிக்கும்படி செய்த பெரும் நாயகனை, பேய் போன்ற என் உள்ளப்பிழைகளை மனக்குறப்பாடுகளை பொறுக்கும் பெருமை கொண்ட எம் சிவனை, சி என ஏதும் என் செய்பணிகளை ஏதும் இகழாது ஏற்றுக்கொண்டு அருளும் எம் தாய் போன்ற ஈசனை, ஏ அரசவண்டே, இப்படிப்பட்ட என் ஈசன் திருவடிக்குச் சென்று நீ ரீங்கரித்து இசை முழக்கி ஊதுவாயாக என பாடுகிறார் மாணிக்கவாசக பெருமான். பாடல் 13. நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தாம் அறிவார் ஆன கருணையும் அங்குற்றே தானவனே கோன் என்னை கூட குளிர்ந்தூதாய் கோத்தும்பி கோன் என்னை கூட குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. நான் அன்பு இல்லாதவன் என்பதை நானும் அறிவேன், என் ஈசனும் அறிவார், இருவருமே அறிவோம். அப்படி இருந்தும் என்னை எம் ஈசன் ஆட்கொண்டதை எல்லோருமே, ஏன் இந்த உலகமே அறியும். இப்படிப்பட்ட பெருங்கருணை கொண்ட எம் ஈசனை நான் அவனுடன் கூட, ஏ அரசவண்டே, நீ குளிர்ந்து ரீங்கரித்து ஊதுவாயாக என பாடுகிறார் மாணிக்கவாசக பெருமான். பாடல் 14. கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர் குழல் மாதினோடு வந்தருளி அருவாய் மறைப்பையில் அந்தனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி திருவான தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. ஊழிக்காலத்திற்கு பின் உலகம் மீண்டும் தோன்ற காரணமான மூலமாய் உலகை கடந்து நிற்கும் அப்புறமாய் உலக உயிர்களை ஆட்கொள்வதற்காக நறுமணம் மிக்க மலர்குழலால் உமையோடு தானுமாய் எழுந்தருளி ஞான வடிவாய் அருவமாய் வேதம் ஓதும் அந்தனராய் வந்து என்னை ஆட்கொண்ட சிவஞான செல்வமான திருவான தேவர்க்கே
ஏ அரசவண்டே நீ சென்று ஊதுவாயாக என பாடுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். பாடல் 15. நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு விடத்தோம் தானும் தன் தையலும் தாசடையோ நாண்டிலனேல் வானும் திசைகளும் மாக்கடலும் ஆய பிரான் தெனுந்து சேவடிக்கே சென்றோதாய் கோத்தும்பி தெனுந்து சேவடிக்கே சென்றோதாய் கோத்தும்பி. தானும் தன் உடலில் சரிபாதியாக உள்ள உமையவளும் எழுந்தருளி வந்து தாழ்சடையாக உள்ள சிவபெருமான் என்னை ஆட்கொள்ளாவிட்டால் நானும் என் மனமும் என் நாயகன் எம் ஈசனை விட்டு எவ்வளவு தூரம் விலகி போயிருப்போம். ஆகாசம், திக்குகள், கடல் ஆகிய அனைத்துமாய் விளங்கும் தேன் போன்ற தித்திக்கும் திருவடிகளை உடைய எம் ஈசனின் சிவனின் திருவடிகளுக்கே சென்று ஏ அரசவண்டே கோத்தும்பி நீ ரீங்கரைத்து ஊதுவாயாக என பாடுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். 16. உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத களிவந்த வான் கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள்ள பிரானுக்கே சென்றோதாய் கோத்தும்பி. உள்ளத்தினாலும் உணராத என் உள்ளத்தினால் நினைக்க முடியாத அவன் ஞான திருமேனியை அவன் அருளே துணை செய்ய நினைக்கும் போது கள்ளினால் விளையாத பெரும் களிப்பு உண்டாகிறது. இந்த பேரின்பத்தை தந்த வானுயர்ந்த கருணை வெள்ளத்தை உடைய தலைவன் எம்பெருமான் எம் ஈசன் என்னை அடியார் கூட்டத்தோடு சிவஜோதியில் கலக்க விடாமல் தில்லைக்கு வா என வேறுபடுத்தி ஆட்கொண்ட பெருமானின் எம் ஈசனின் பொன்னா திருவடிக்கே சென்று ஏ அரசவண்டே நீ ரீங்கரித்து ஊதுவாயாக என பாடுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். பாடல் 17. பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆருயிரே ஐயா என் ஆருயிரே அம்பலவா என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றூதாய் கோத்தும்பி செய்யார் மலரடிக்கே சென்றூதாய் கோத்தும்பி. மணியும் தங்கமும் மாடும் வீடும் என்று தோன்றி மறையும் நிலையற்ற செல்வத்தில் புகுந்து புதை சேற்றில் அகப்பட்டாற் போல அதிலேயே அழுந்தி நாள் எல்லாம் அதுவே மெய்யானது என எண்ணி அறிவு மயங்கி கிடந்த என்னை ஆட்கொண்ட எம் ஐயா என் உயிருக்கு உயிரானவனே என் ஆருயிரே என் அம்பலவா என நான் பாராட்டுவது போல ஏ அரசவண்டே கோத்தும்பி நீயும் போற்றி பாராட்டி எம் ஈசனின் திருவடிக்கே சென்று ரீங்கரித்து ஊதுவாயாக என பாடுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். பாடல் 18. தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமி நோக்கி குளிந்தூதாய் கோத்தும்பி கோலமி நோக்கி குளிந்தூதாய் கோத்தும்பி. சிவன் எம் ஈசன் அர்த்தநாரீஸ்வரன் இல்லையா? வலப்புறம் புலித்தோல் இடப்புறம் பட்டாடை எனவும் வலப்புறம் குண்டலம் இடப்புறம் சுருள்தோடு எனவும் வலப்புறம் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் இடப்புறம் கையில் பச்சைக்கிளி வலப்புறம் சூலம் இடப்புறம் தொகுதியான மிகுந்த வளையல்கள் என அமைந்த உமை ஒரு பாகனான அர்த்தநாரீஸ்வரன்
சொரூபத்தைக் கண்டு, ஏ அரசவண்டே கோத்தும்பி, நீ குளிர்ந்து ஊதுவாய் என பாடுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். பாடல் 19. கள்வன் கடியன் கலதி இவன் என்னாதே, வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே, உள்ளத்து உருதுயர் ஒன்றொழியா வண்ணம் எல்லாம், தெள்ளும் கழலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி, தெள்ளும் கழலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. என்னை கள்வன் என்றோ, கொடூரமானவன் என்றோ, கேடு உடையவன் என்றோ புறக்கணிக்காமல், வள்ளலாகிய எம் ஈசன் சிவன் படிப்படியாக வந்து என் உள்ளத்தில் முழுவதும் குடிகொண்டு விட்டான். ஈசன் என் மனத்தில் புகுந்து என்னை உறுத்தி கொண்டிருக்கின்ற துயரங்களையெல்லாம் ஒன்று விடாது அவனது தெளிந்த சன்னதியில் என் துயரங்களையெல்லாம் ஒழிக்கச் செய்தான். எனவே அவனது தெளிந்த தாமரைமலை போன்ற கடலில் திருவடியில் சென்று, ஏ அரசவண்டே கோத்தும்பி, நீ ரீங்காரம் செய்து ஊதுவாயாக என பாடுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். பாடல் 20. இறுதிப் பாடல். பூமேலயனொடு மாலும் புகழ் அரிது என்று ஏமாறி நீர்க்க அடியேன் எருமாக்க, நாய்மேல் தவிசு இட்டு நன்றாய் பொறுப்படுத்த, திமேனியானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி, திமேனியானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. சிவனாரின் அடிமுடியை காண முடியாது, சிவனாரை எம் ஈசனை விளக்குவது கடினம் என்று பிரம்மதேவனும் திருமாலும் மனம் கலங்கி நிற்கின்றனர். ஆனால் எம் ஈசனை புகழ்ந்து பேசுதலில் நான் மிக களிப்பு அடைகிறேன். ஏனென்றால், நாய்க்கு ஓர் உயர்ந்த ஆசனம் தருவது போன்று ஈசன் என்னை ஓர் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளான். அக்னி போன்ற திருமேனியை உடைய எம் ஈசன் ஆன திருமேனியானுக்கே சென்று, ஏ அரசவண்டே கோத்தும்பி, எம் ஈசனின் மகிமையை நீ ரீங்கரித்து ஊதுவாயாக என இத்திருக்கோத்தும்பி பதிகத்தை பாடி முடிக்கிறார் மாணிக்கவாசகப் பெருமான். திருச்சிற்றம்பலம்.